வணக்கம், என் பேர் ஸ்ரீதர். நாங்கள் வந்து சென்னையில் வந்து ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு உற்பத்தி நிறுவனம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விறகடுப்பு, அதாவது புகையில்லா விறகடுப்பு பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து டிசி பிளேயர் 12 வோல்ட் டிசி பிளேயரில் இயங்கக்கூடியது. அது நம்ம வீட்டில இருந்து கமர்ஷியல் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். இப்போ வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 வோல்ட் டிசி 6 வாட்ஸ் தான். அது நீங்கள் ஒரு 2 மாதம் அதை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்க. அந்த அடுப்பு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு 2 மாதம் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே ஒரு வீட்டு தான் வரும். அதே மாதிரி இப்போ கமர்ஷியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுவும் நாங்கள் 12 வோல்ட் டிசி தான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கமர்ஷியல் வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து 12 வோல்ட் டிசி மோட்டர் தான் கொடுக்குறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கே ஒரு யூனிட் தான் வரும். அதுதான் நம்மளோட சிறப்பு அம்சம் நம்மளோட இதில். அதாவது மின்சார செலவு பற்றி சொல்லணும்னா அது வந்து ரொம்ப பெரிய காஸ்ட் சேவிங் தான் அது நம்மளுக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்கூடு இருக்குல்ல, அந்த அடுப்போட உள்கூடு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ காஸ்டிங்ல பண்ணுறோம். கமர்ஷியலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 14 mm திக்னஸ்ல நம்ம வந்து அந்த அடுப்பை கொடுக்குறோம். இதனால என்ன பயன்பாடுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து தக்க வச்சுக்கும் காஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் துரு வந்து சீக்கிரம் பிடிக்காது காஸ்டிங். இப்போ எம்எஸ் உள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனை வரும். ஆனால் அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஸ்டிங் அடுப்புக்கு வந்து காஸ்டிங் போகிறது தான் நல்லது அப்படின்றதுனால அது என்ன பண்ணியிருக்கோம் 14 mm திக்னஸ்ல கொடுக்குறோம் கமர்ஷியல். நம்ம சிலிண்டரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 7 சிலிண்டர் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம அடுப்புல பயன்படுத்தினா ஒரு சிலிண்டர் செலவு தான் ஆகும். அதுக்குண்டான செலவு என்னவோ அதுதான் ஆகும். இப்போ 1 கிலோ கட்டை, 1 கிலோ சிலிண்டருக்கு 3 கிலோ விறகு நமக்கு தேவைப்படும், அவ்வளவுதான். இப்போ ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோ 19 கிலோ சிலிண்டர் வருதுல்ல, ஒரு 20 கிலோ சிலிண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 கிலோ விறகு போதும். எங்க மாவட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலிக்கருவா ஒரு டன் வந்து 3000 ரூபாய்க்கு கிடைக்குது. சரி, வெட்டி கிட்டி வாங்கணும் அப்படின்னா 5 ரூபாய்க்கு கிடைக்கும்னு வச்சுங்களேன். 1 கிலோ 5 ரூபா, 60 கிலோனா 300 ரூபா தான். அப்ப 2000 ரூபாய் மேல போற 2000 ரூபாய்க்கு மேல போகுது நீ கமர்ஷியல் சிலிண்டர். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபா செலவுல முடிஞ்சிடும். கரண்ட் செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட், அதான் 15 நாளைக்கு ஒரு யூனிட் தான் சொன்னேன், கமர்ஷியலுக்கு சொன்னேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 2 யூனிட் வரும். அதுல 4 ரூபா இல்ல 8 ரூபான்னு வச்சா கூட 16 ரூபா தான். அப்படின்னா 316 ரூபாயில வந்து நம்மளுக்கு என்னென்ன வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அதாவது 2000க்கு மேல ஆகிற செலவு வந்து 316 ரூபாயில முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வேஸ்டேஜை பத்தி பார்க்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 100 கிலோ விறகு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க இந்த அடுப்புல, அதாவது ஹோட்டல்ல ஒரு 100 கிலோ விறகு யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2% 2% தான் ஸ்கிராப் கிடைக்கும். அதுல அந்த சாம்பலா கிடைக்கும். அது அந்த சாம்பலை கூட நம்ம பாத்திர விளக்க நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது அதனால வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் தான் அது. அதனால ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அந்த சாம்பல் எப்படி இருக்குன்னா ரொம்ப இந்த கோல்கேட் பவுடர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு வந்துடும். அதுதான் இதோட சிறப்பு அம்சம். அது நம்ம அடுப்போட பயனெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எத்தனை மாடல் உற்பத்தி பண்றோன்றத நம்ம கீழே போய் நம்ம கம்பெனில போய் நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்மளோட முதல் மாடல். இது வந்து SS3. இது வந்து வீட்டுக்கான அடுப்பு. இதுல வந்து 2.5 கிலோ வரைக்கும் சமைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 10 பேர்ல இருந்து 12 பேர் வரைக்கும் நம்ம சமைச்சிக்க முடியும். அதுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3800 ரூபாய்க்கு நாங்க இதை வந்து நாங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். 3800 ரூபாய் பே பண்ணிட்டா போதும். இதை வந்து வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரி. இது இப்போ அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா SS5. இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து செப்பரேட் ஸ்டாண்டு பாபிக்யூ வரும். அதாவது இதுவும் இந்த அடுப்புக்கு வந்து அது வராது. அதாவது இது வந்து செப்பரேட் ஸ்டாண்டு வரும். அதே மாதிரி இதுல வந்து பிபிக்யூ வரும் செப்பரேட்டா. அது வந்து இதுல வராது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அந்த கெப்பாசிட்டி தான். இது வந்து 2.5 கிலோ வரைக்கும் இது வரைச்சிக்கும். இது வந்து செப்பரேட் ஸ்டாண்ட் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது மாடல் SS6. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 கிலோ வரைக்கும் சமைச்சிக்கலாம். இதுலயே வந்து செப்பரேட்டா பாபிக்யூ வச்சிருக்கோம். அதுல ஆஸ்ட்ரேயோட இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து ஒரு 25 பேர் வரைக்கும் சமைச்சிக்கலாம். அதுல இது வந்து பாத்தீங்கன்னா 4வது மாடல் SS10. இது வந்து ஒரு 5 கிலோல இருந்து 10 கிலோ வரைக்கும் சமைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 50 பேர் வரைக்கும் சமைச்சிக்க முடியும். அதுல 40ல இருந்து ஒரு 50 பேர் வரைக்கும் சமைச்சிக்கலாம். இது வந்து 5வது மாடல் SS15. இது வந்து ஒரு 10 கிலோல இருந்து 15 கிலோ வரைக்கும் சமைச்சிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இது வந்து விறகு போடுற இடம். அது இல்லாம ஆஸ்ட்ரே இருக்கு. இதுல கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா SS20. இது வந்து ஒரு 16 கிலோல இருந்து 22 கிலோ வரைக்கும் சமைச்சிக்கலாம். இதுக்கும் செப்பரேட்டான ஆஸ்ட்ரே இது எல்லாமே இருக்கு. இது ஸ்கொயர் வடிவத்தில் கொடுத்துருப்போம். ஆனால் கட்டையை வந்து ஒரு 2 அடி கட்டையை கூட 2ஆ வெட்டி போட்டுக்கலாம். இது அடுத்து வந்து SS25 மாடலு. இது வந்து ஒரு 23 கிலோல இருந்து ஒரு 35 கிலோ வரைக்கும் வடிச்சுக்கலாம். இது வந்து விறகு போடுற இடம். இது செப்பரேட் ஆஸ்ட்ரே இருக்கு. இது ஸ்கொயர் டைப்ல பண்றோம். இது வந்து SS30. இது வந்து 100 கிலோ வரைக்கும் வடிச்சுப்போம். 500 பேர் வரைக்கும் சமைச்சிக்கலாம் அது அட் அ டைம்ல. இது செப்பரேட்டா இதுவும் வந்து விறகு போடுற இடம், ஆஸ்ட்ரே இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். இதுல ஸ்கொயர் மாடலும் பண்றோம். இந்த மாதிரி வந்து சிலிண்ட்ரிக்கல் மாடலும் பண்றோம்.
2 வகையா பண்ணா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி வடிவமைச்சு தருவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த எல்லா மாடலையும் பார்த்தோம். இதை எப்படி எல்லாத்தையும் எரிச்சு நம்ம பார்க்கலாம். கட்டையை போட்டுருக்குறோம், கற்பூரத்தை வச்சுட்டு இப்போ கட்டை பிடிச்சிக்கிச்சு. இப்போ ப்ளோயரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு வச்சிடறோம். ஸ்லோல இருக்கு. இப்போ கொஞ்சம் வேகப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். புகை வரல பாருங்க. அந்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு அந்த புகை வர்ற வரைக்கும் தான், அந்த இது ப்ளோயர் ஆன் பண்ற வரைக்கும் தான் அந்த புகை வரும். அதுக்கப்புறம் அது வராது. அவ்வளோ. இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளோயரை அவுத்து வச்சிடணும். ப்ளோயர் இதுலேயே வச்சிட கூடாது. ஏன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளோயரை அவுத்து வச்சிடணும். இப்போ அடுத்தடுத்த மாடல பற்ற வைப்போம். ஐயா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா அடுப்பையும் எரிய வச்சுட்டோம். நம்ம இதெல்லாம் இந்த அடுப்பை தான் உற்பத்தி பண்ணிட்டு வரோம். நம்ம இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்தா போல வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதை இது வந்து வெறும் இது ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எல்லாம் பண்றவங்க, நாய் வளர்ப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை இப்போ நம்ம எல்லா மாடலையும் பார்த்தோம். அந்த மாடலை எல்லாத்தையும் எரிக்க வச்சும் பார்த்துட்டோம். இப்போ இந்த பொருள் வந்து நம்ம உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களோட நம்பருக்கு நீங்கள் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் எங்கள் நம்பர் கொடுத்துருவோம். அதில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு எங்ககிட்ட இருந்து அந்த பொருளை பெற்றுக்கலாம். அது வந்து பேமெண்ட் வந்து முதல்ல அட்வான்ஸ் பே பண்ணிடணும். அதுக்குண்டான ஜிபே நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் அதில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2 மோட்ல டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிடுவோம். விஆர்எல் டிரான்ஸ்போர்ட்லேயே, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்லேயோ, ஆல் இண்டியா ஃபுல்லாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் 2 மோட்ல பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பொருளை. இது வந்து பேமெண்ட் பொருளை நேராக வந்து பார்த்து வாங்கணும்னாலும் நீங்கள் நேராக வந்து பொருளை வந்து வாங்கிக்கலாம். அதுக்குண்டான கூகுள் மேப்பையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துட்றோம். நன்றி, வணக்கம்.